ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு saree கட்டுறோம் இல்லைங்களா, அந்த சாரீக்கு பின்னால் எவ்வளோ ஒர்க் இருக்குன்றதை தான் இன்றைக்கி இந்த மினி விலாகில் பார்க்க போகிறோங்க. நம்ம ஆக்சுவலி இப்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு சாரீன்னா அதோட ரேட்டை பார்ப்போம், ப்ளஸ் என்ன பண்ணுவோம் கலரு இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்போமே தவிர, அதுக்கு பின்னால் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்றது தான் இந்த மினி விலாகில் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த புடவை நெய்கிறாங்க இல்லையா, அந்த கோரா மிஷின் சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த கோரா மிஷினு. இந்த கோரா மிஷினில் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் தேவை, எந்த கலரில் தேவைன்றதை தான் இப்போயும் உங்கள் இதில் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் என்ன டிசைன்ஸில் வேணும், என்ன கலரில் வேணும்னு இந்த சைடில் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து இந்த எப்படி சொல்லுவாங்க காப்பர் பாட்டமு, அந்த இல்லைனா கோல்டன் கலர் புட்டா புட்டாவா, இல்லை லைன் பை லைன் பார்டரு, இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைனுன்னா அந்த சைடில் வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த சைடில் கொடுப்பாங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்திங்களா, இதில் வந்து இங்கே பாருங்கள், ப்ளூ கோல்டன் வித் ரெட். இந்த பக்கம் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இந்த டிசைன்ஸ் வருங்க. இவர் போடுறாரு பார்த்திங்களா, அந்த கோல்டன் கலர் போட்டு எடுக்கிறாரு பாருங்கள், அதுதான் இந்த பார்டர். இப்படி போட்டு இப்படி எடுப்பார். அங்கே பாருங்கள், இப்படி தாங்க இதை போட்டு எடுப்பாங்க. இப்படி போட்டு எடுத்து அதை நெஞ்சிட்டே வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அது அந்த கோரா மிஷினுக்குள்ளே போனாலே அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுதுங்க, அவ்வளோ வேக்காடு, அவ்வளோ ஸ்வெட்டிங்கோடு அவங்க பண்ணுற ஒர்க்கு இருக்குது பாருங்கள். நிஜமாக சொல்லவே முடியலைங்க அந்த ஒர்க்கெல்லாம். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் ஜஸ்ட் அந்த சாரியை மட்டும்தான் பார்க்குறோமே தவிர இவங்களோட கஷ்டத்தை யாருமே பார்த்ததில்லைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இந்த சாரீ எடுக்கும்போது. இந்த மேலே இந்த செட்டிங்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்கார். போட்டு நைட்டு ஃபுல்லாக இந்த ஒர்க் தான் பார்ப்பாங்களாம். மார்னிங் ஷிஃப்ட்டு மாற்றி பார்க்குறாங்க. ரெஸ்ட்டுன்றது இவங்களுக்கெல்லாம் இல்லைங்க. அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. எப்படி தான் இந்த ஒர்க் பார்க்குறாங்கன்னே நிஜமாக அவங்களாம் கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தாங்க இருக்குது. சொல்லுவாங்கள்ல, எந்த ஒர்க் இருந்தாலும் அதில் கஷ்டம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கே போயிட்டு நின்றுட்டு அதுதாங்க இருந்துச்சு. இது வந்து செகண்ட் சாரீங்க. இந்த சாரியில் இந்த மாதிரி லைன் பை லைனாக இப்படி ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த பிங்க்கு ஷேட் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சாரியும் பார்க்க அவ்வளோ டிசைன்ஸாகவும் அவ்வளோ அழகாகவும் நெசவு தொழிலில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, இந்த ரெட் கலரில் இந்த பிங்க் பார்டர் கிரே போட்டு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடும் ஒன்று போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த மிஷினோட செட்டிங்ஸுங்க. இப்படி தாங்க அந்த கோரா மிஷினோட செட்டிங்ஸ் இவ்வளோ தாங்க. இது அழகாக ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் தாங்க இருக்குது. மேலே ஒரு ஃபேன், ஒரு ரெண்டோ ஒருத்தருக்கு ஒரு ஃபேனுன்ற மாதிரி இருக்குது. பட் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு காற்றே வராத மாதிரி தான் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டப்புங்க, பிளாக்கு வித் ரெட்டோட போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மிஷின் மேலேருந்து இப்படி கீழே லைட் அங்கே ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள், உள்ளே போனால் நம்மளால் அந்த சவுண்டே நம்மளால் கேட்கவே முடியாதுங்க. அந்த சவுண்டு அப்படி இருக்குங்க, அது உள்ள அந்த சவுண்டு. இங்கே இதில் வந்து ஒரு பிளாக்கு வித் ரெட்டோட அந்த பேட்டர்னில் போட்டுட்டு இருந்தாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு இப்போ அந்த நீட்டாக அந்த கோல்டன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு அந்த பாட்டம் வந்து இந்த செட்டப்பில் தான் உள்ளே விட்டு அவர் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாக பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. பட் அந்த சாரீ ஒர்க்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இது வந்து இன்னொரு பேட்டர்னுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித்து க்ரீன் பார்டருங்க. இந்த சாரீ இது வந்து ப்ளைன் சாரீ தாங்க. இதில் வந்து எந்த டிசைன்ஸும் அவங்க போடலை, நார்மல் ப்ளைனாக தான் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் அந்த நூல் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூல் வந்து செட் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த புடவையோட டிசைன்ஸ் அழகாக தெரியுதுங்க. இவங்க போக அந்த பக்கம் வந்து புடவை ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. இந்த சாரீ கூட பார்க்க லுக் வைஸ் ரொம்பவும் அழகாக இருக்குது. இது அதே பேட்டர்ன் தாங்க. இதில் வந்து பிளாக்கு வித் கோல்டன் ப்ளஸ்ஸு
ரெட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த saree வந்து 3 கலராக இருந்துச்சுங்க. இதையும் அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் எல்லாமே செட் பண்ணிவிட்டு புடவையோட இமேஜ் வந்து அந்த சைடில் அழகாக தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சதுங்க. இது இங்கே பாருங்கள், இன்னொரு saree, இன்னொரு டிசைன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் அப்படியே நீட்டாக லைன் வந்திருக்கு. இதுவும் வந்து பிளாக்கு வித்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செட்டப்பில் இது இருக்குங்க. இதுலேயும் கோல்டன் வித்து மெரூன் ப்ளஸ் பிளாக்குங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த saree கிட்ட பார்க்கும்போது. ஒரு சாரியும் பாருங்கள், அவ்வளோ அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக யூனிக்காக இருக்குங்க இந்த ஒரு சாரியும். இப்போ இந்த பக்கம் வந்து இன்னொரு சாரியோட டிசைனுங்க. இதில் என்ன டிசைன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகாக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன் வித் ப்ளூ வித் க்ரீன் மாதிரி மெர்ஜாய் அழகாக வந்துருச்சுங்க. சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க அவங்க. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இது ரொம்ப அழகாக இருக்குங்க டிசைன்ஸு அப்படி சொன்னப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அவருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த saree. நான் இங்கேருந்து ஒரு 2 saree எடுத்தேன். அழகாக இருக்குது பாருங்கள். இது கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக, இது வந்து இந்த கலர் காப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காப்பரில் அழகாக போட்டுட்டு இருந்தாங்க லைன்ஸு. ரொம்பவும் நீட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த saree. இந்த saree வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், அதே மாதிரி இதில் வந்து காப்பர் இல்லைங்க, இது கோல்டு. இது அதுலேயும் மெரூன் வித் கோல்டன் கலர் பார்டர். ஃபுல் saree வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் போட்டுட்ருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க, இங்கே நின்று ஒரு டிசைன்ஸும் பார்த்து ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பிளாக் வித்து கோல்டன் மெரூன் இது மாதிரி சேர்ந்தாப்பில் இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த சாரீக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த நூல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பட்டு நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலெல்லாம். இது தாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த saree. எனக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இது எப்போ ஃபுல்லாக முடியும், இதோட இமேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா இன்றைக்கி நைட்டு ஆகிடும், ஸோ நீங்கள் மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. இப்போ இதுலேயும் ஒரு வெரைட்டி ஆஃப் saree எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த saree எல்லாமே. அந்த மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தங்க. அங்கே கிட்ட நின்று என்னால் வீடியோவே எடுக்க முடியல. எனக்கு காது வலியே வந்துடுச்சு. ஆனாலும் அவங்க அதெல்லாம் சமாளிச்சுக்கின்னு அதை வந்து எப்படி பொறுப்பாக பண்ணுறாங்க. இது வந்து அந்த saree என்னென்ன saree கலர் இருக்கோ எல்லா கலர் சாரியும் அவைலபிளாக இருந்துச்சுங்க இங்கே. அவைலபிள்ன்றதை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் எனக்கு. இதை பாருங்கள், இந்த saree தாங்க நான் சொன்னேன், செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அது நெசவு தொழிலில் சூப்பராக அது நெஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மிஷின் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து க்ரீன் மெரூன் வித் கோல்டன் பார்டருங்க. இதுவும் ரொம்ப அழகாக போட்டுட்ருந்தாங்க. அந்த saree அழுக்க ஆகிடக்கூடாதுன்றதுனால மேலே வந்து ஒரு போர்வை பூத்தி நெஞ்சிட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் க்ரீஸ் அந்த மாதிரி எதனா கருப்பு பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபுல் saree. இது தாங்க அந்த பேட்டர்ன். இப்போ நம்ம அந்த பக்கம் அந்த சைட் பார்த்தோம் இல்லையா, அதோட இந்த சவுண்டை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லாஸ்ட் பிக்கில் சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது வாய்ஸ் கேட்காது.